ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ளவுஸ் டிசைன் தான். ப்ளவுஸ் டிசைனோட நெக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. பார்த்து நாங்கள் போட்டு பிளான் அமேசிங்கான ஒரு பிளான் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் அந்த நெக்கு வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இதில் இதுக்கும் வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதே டிசைனு இன்னொரு ப்ளவுஸ் பேட்டர்னில் போட்டிருக்கேன். அதோட வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 4 லைன்ஸ்க்கு சரி த்ரெட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் 4 பீடு, பெஞ்ச் பீடில் ஒரு லைன் 4 பீட் கொடுத்துட்டு சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வளைஞ்ச ஒரு கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்து ஒரு சுகர் பீட் அந்த இடத்துல எல்லாமே கொடுத்துட்டு மேலே இருக்கும்ல அந்த கொடி டிசைன் மாதிரி முடியும்ல அந்த பிளேஸில் எல்லாம் ஒரு நம்பர் 3 ஒயிட் கலர் பீட் கொடுத்துருப்பேன். அண்ட் சைட்ஸ்லேயும் நம்பர் 3 ஒயிட் பீடும் 2 சுகர் பீடும் கொடுத்து ஒரு அரும்பு டிசைன் மாதிரி பண்ணியிருப்பேன். இந்த கலருக்கு இந்த டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப எலிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது மாதிரி இந்த ஒயிட் யூஸ் பண்ணேன். சம் கலர்ஸுக்கு தான் இந்த ஒயிட் கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ மெரூன் அந்த கலருக்கெல்லாம் ஒயிட் கலர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் அடிக்கிறது மாதிரி இருக்கும். பட் சம் கலர்ஸ் ப்ளூ, அது மாதிரி லைட் கலர்ஸ், அந்த பிங்க்கு இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அந்த பிளேஸ் இருக்க இடத்துல எல்லாம் இது மாதிரி ஒரு சுகர் பீடு வச்சு ஒரு நம்பர் 3 பீடு வச்சு அதுக்கப்புறமா சைட்ஸில் எல்லாம் 2 பீடு, 2 சுகர் பீடும் ஒரு 3 ஒயிட் பீடும் வச்சு ஒரு சூப்பர் டிசைன் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் லீஃப் கொடுத்துருப்போம். சில இதில் 2 லீஃப் இருக்கிறதும் இருக்குது. இதெல்லாம் 2 லீஃப் இருக்குது. நெக்ஸ்ட் 3 லீஃப் இருக்கிறது இருக்குது, 4 லீஃப் இருக்கிறது இருக்குது. அப்படி நமக்கு பிடிச்ச இடத்துல லீஃப் போட்டு அதில் எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சரி த்ரெட் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் இந்த லோடிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை சுற்றி அதே சில்க் த்ரெட் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சரி த்ரெட் வச்சு கொடுப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கொடி போகும், இப்படி ஒரு கொடி போகும். சென்டரில் ஒரு 4 சுகர் பீடு வச்சு அதுக்கு மேலே 3 பீடு வச்சு அந்த சைட்ஸ்லேயும் அரும்பு டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா அவ்வளவு க்யூட்டாக சூப்பர் ஒர்க்காக அழகாக இருக்குது. உங்களுக்கு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பட்ஜெட்டும் நமக்கு கரெக்டாகும். அண்ட் டிசைனும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் புட்டாஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு நம்பர் 3 ஒயிட் பீட், நம்பர் 3 பேர்ல் பீடும் அண்ட் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஒரு அரும்பு டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அப்போ பிளேஸும் அடைக்கிறது மாதிரி இருக்கும். புட்டாஸ் கொடுத்து நம்ம இந்த ப்ளவுஸை முடிச்சிட்டோம். ஓகேவா? அண்ட் ஃப்ரண்ட்டுக்கும் இதிலே தான் போட்டிருக்கேன். அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக ஒர்க் முடியாது மாதிரி இருக்கும். இல்லைனா இனி இதை முடிச்சுட்டு பேக் நெக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கு போடுறது மாதிரி இருக்கும். பட் இது ஒரு ஏரியா வேலை முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் 2 புட்டாஸ் போடணும். அது என்ன போடலை, இனி தான் போடுவேன். ஓகேவா? அண்ட் கீழே நமக்கு பிளேஸ் இருக்காது. இங்கே கீழே எல்லாம் போடுறதுக்கு நமக்கு இந்த ஃப்ரேமில் தேவையாது. ஏன்னா நம்ம இங்கே ஃப்ரண்ட் நெக் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பேக் நெக் மட்டும் போட்டோம் அப்படின்னா இது மேலே வந்துடும். ஸோ கீழே நமக்கு ஒர்க்கு போடலாம், புட்டாஸ் போடலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்கிட்ட குட்டியாக ஃப்ரேம் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி குட்டி ஃப்ரேமில் இனி எந்த இடத்துல எல்லாம் தேவையோ அந்த இடத்துல மார்க் பண்ணி அதில் போடுவேன். ஓகேவா? இப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நெக்கையும் ஒரே ஃப்ரேமில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.